अस्सलाम वालेकुम हाय வீவர்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது அரிசி மிட்டா ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். இது அடிக்கடி முஸ்லிம் கல்யாணத்துல தான் அடிக்கடி இந்த ரெசிபி செய்வாங்க. இந்த ஸ்வீட் ரெசிபி செய்யறதுக்கு நான் பழைய சாதத்தை வச்சு தான் நான் செஞ்சிருக்கேன். வீட்ல சாதம் மிஞ்சிருந்தாலே இந்த மாதிரி ரெசிபி செய்யுங்க. குழந்தைங்க அதை மிச்சம் இல்லாம சாப்பிட்டுருவாங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த அரிசி மிட்டா செய்யறதுக்கு ஒரு 1/2 லிட்டர் பால் நான் எடுத்துக்கிறேன். இந்த 1/2 லிட்டர் பால் எடுத்ததில் ஒரு சொட்டு கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கக்கூடாது. அப்படியே கட்டியாக காய்ச்சிக்கோங்க. இந்த பால் ஒரு பக்கம் காய்ச்சிட்டு இருக்கட்டும். ஒரு 5-6 தேங்காய் பீஸ் எடுத்துக்கோங்க. அதை நல்லா மெலிசாக இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா பூவாக அரைச்சி எடுத்துக்குவோம். நரன்னு எடுக்கணுங்க. ரொம்பவும் நைஸ் பண்ணிட வேணாம். இந்த மாதிரி பூவாக திருகி எடுத்துக்கோங்க. நீங்கள் பல்ஸில் வச்சு 2 வாட்டி திருகினாலே இந்த மாதிரி வந்துடும். அதுக்குள்ளேயும் பால் நல்லா கட்டியாக காய்ச்சியாச்சுங்க. இப்போ நல்லா பால் கொதி வந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த சாதம் நைட்டு வடித்த சாதங்க. இது கொஞ்சம் மிஞ்சிருச்சு. இந்த சாதத்தை என்ன செய்யலான்னு நான் காலையில் யோசிக்கும் போது தான் சரி திடீர்னு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி மிட்டா செஞ்சு கொடுக்கணும்னு ஞாபகம் வந்துச்சு. அதனால் இந்த சாதத்தை வச்சு தான் நான் மிட்டா செய்ய போகிறேன். சப்போஸ் உங்ககிட்ட சாதம் இல்லைன்னா நீங்கள் ஒரு 1/2 கிளாஸ் பச்சரிசி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பாலில் வேக விட்டுக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி சாதமாக இருக்கனால ரொம்ப நேரம் வேக வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் நல்லா பாலை காய்ச்சிட்டு அந்த சாதத்தை இதோட சேர்த்துக்கிறேங்க. இதே நீங்கள் பச்சரிசியாக சேர்க்கறதா இருந்தால் நல்லா அரிசியை ஊற வச்சுட்டு 1/2 கப் பச்சரிசிக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா சாதம் மாதிரி வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தனியாக பாலை காய்ச்சி அந்த சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கிளறி விட்டுக்கணும். நான் இப்போ பச்சரிசி சேர்க்காம சாதத்தை தான் சேர்க்கறதுனால ஸ்ட்ரெயிட்டாக பாலில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த மிட்டா செய்கிறதுக்கு என்கிட்ட கோவா இருந்துச்சுங்க. உங்ககிட்ட கோவா இல்லைனாலும் பரவாயில்ல. இது ஒரு டேஸ்ட் கொடுக்கறதுக்காக தாங்க நான் இந்த கோவா சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 200 கிராம் கோவா எடுத்திருக்கேன். அதில் நான் 1/4 பகுதி தான் நான் சேர்க்க போகிறேன். இது ஃபுல்லாக 200 கிராம் கோவாங்க. இதில் நான் 1/4 பகுதி தான் நான் சேர்க்க போகிறேன். இந்த மிட்டாக்காக ஒரு 1/4 பீஸாக கட் பண்ணிக்க போகிறேன். இப்போ அதில் கோவா 1/4 பீஸ் கட் பண்ணிக்கிட்டேன். இதை நான் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிவிட்டு அந்த மிட்டாவோட சேர்த்துக்க போகிறேங்க. இந்த மிட்டாவில் இந்த கோவா சேர்க்கறதுனால நல்லா ருசியாக டேஸ்ட்டாக இருக்குங்க. மிட்டாவும் நல்லா கட்டியாக கிரேவி மாதிரி வருங்க. இப்போ இந்த மிட்டா கொஞ்சம் ஒரு 2 கொதியிலே கரைஞ்சிருங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த தேங்காய் பூ திருகி வச்சதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால நல்லா சத்தாக கொடுக்கறதுனால இதில் நான் பாதாமும் வேர்க்கடலையும் வறுத்துட்டு இதில் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த 1 ஸ்பூன் இதில் சேர்த்துக்கிறேங்க. உங்ககிட்ட இந்த பவுட்ரு இல்லைனாலும் பரவாயில்ல. நீங்கள் வீட்டில் இருக்கிற பொருள் என்ன இருக்கோ அதில் சேர்த்துக்கலாம். நட்ஸ் ஐட்டம் பாதாம் முந்திரி இருந்தால் கூட நீங்கள் பொடிசாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பொடி பண்ணி சேர்க்கறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மிட்டா. இந்த அரிசி மிட்டா கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக நான் க்ரீன் கலர் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்ககிட்ட ரெட் கலர் இருந்தாலும் சரி இல்லை வேறு என்ன கலர் இருந்தாலும் ஃப்ரூட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் க்ரீன் கலர் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ 1/2 லிட்டர் பாலுக்கு நான் 1/2 கப் அளவுக்கு நான் சுகர் சேர்த்துக்கிறேங்க. இப்போ 1 கப் அளவுக்கு ஆட் பண்ணி இப்போ 1/2 கப் அளவுக்கு நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த சின்ன கப்பில் தான் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். சுகர் கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் 1 கப் எடுத்துக்கோங்க. சுகர் நல்லா சாப்பிட்றவங்களா இருந்தால் நீங்கள் 1/2 கப் அளவுக்கு சுகர் தாராளமாக எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சுகர் நல்லா கரைஞ்ச உடனே அரிசி மிட்டா ரெடிங்க. அவ்வளோதான். நீங்கள் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நான் செஞ்சுருக்கேன். இது ரொம்ப ஹெல்த்தியானது. குழந்தைங்களுக்கோ இல்லை வீட்டில் வர கெஸ்ட்டுங்களுக்கோ இந்த மாதிரி மிட்டா செஞ்சு கொடுங்க. இந்த ஸ்டேஜுக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்கள் வீட்டில் பழைய சாதம் மிஞ்சினாலே இந்த மாதிரி மிட்டா செஞ்சு கொடுத்துருங்க. யாருமே பழைய சாதனே சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ சூப்பராக ருசியாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. அஸ்ஸலாமு அலைக்கும்.